இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடய பிறப்பை கதைக்க போறோம் என்றால் பேசுபொருளாக, சுற்றுலாத்துறையும், அந்நிய செலாவணியும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது? ஆகவே சுற்றுலாத்துறையும், அந்நிய செலாவணியும் என்கிற விடயத்தை பற்றி கதைக்கலாம். சுற்றுலாத்துறையை எப்படி எங்களுடைய நாட்டிலே இன்னும் ஊக்கப்படுத்தி, அந்நிய செலாவணியை எப்படியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான வழிவகைகள் பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அ முதலிலேயே இன்று நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது, இந்த சர்வதேச எங்களுடைய விமான நிலைய போக்குவரத்திலே உங்களுக்கு தெரியும், கட்நாயக்கவனுடைய அமைவிடத்திலே வந்து வருகின்றவர்கள், போகின்றவர்கள் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால், இப்பொழுது வெளிநாடுகளிலே வந்து பல இடங்களிலுமே வந்து விடுமுறை தினங்கள் அதாவது அவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஐரோப்பிய நாடுகளிலே, பல நாடுகளிலே வந்து விடுமுறை தினமாக இருப்பதனால், சுற்றுலா பயணிகள் பலரும் வந்து இலங்கையை வந்து நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலிருந்து அடுத்த 8ஆம் மாசம் இறுதி வரை கூடுதலாக இந்த நல்லூர் கந்தனாலை திருவிழா காலங்களிலே அதிகமாக இந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதை நாங்கள் அதிகம் அறிந்திருக்கிறோம். அந்த காலப்பகுதி மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுடைய ஈழத்தில் இருக்கின்ற ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போய் மீண்டும் வருகின்றவர்களுடைய தொகையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவை ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து ஒருவர் வந்து இறங்குகின்ற பொழுது அவருடைய மனநிலை வந்து தன்னுடைய தாய் நாட்டுக்கு வந்து விட்டேன் என்கிற சந்தோஷம் பூரிப்பு இருக்கும். எங்களுடைய நாட்டுக்குள் நாங்கள் மீண்டும் வந்து விட்டோம் என்கிற ஆர்வம், எங்களுடைய நாட்டிலே இருக்கிற உறவுகளை சந்திக்க போறோம் என்கிற ஆர்வம், எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கு பழக்கமான உணவு முறைகளை மீண்டும் சாப்பிட போறோம். அம்மாவுடைய கையால் சாப்பிட போறோம். இல்ல சொந்த பந்தங்களுடைய உறவுகளுடன் நாங்கள் அன்புகளை சிலாகித்துக் கொள்ள போறோம் என்கிற ஆர்வம் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கத்திலே அதே ஏர்போர்ட்ல வந்து இன்னொரு பக்கம் பார்த்தால் வெளிநாடு நோக்கி நகர்வதற்காக வெளிநாட்டு ஆசையிலே போன்றவருடைய மனநிலைகள் இருக்கு. இப்படி 2 புறமாக எங்களுடைய மனிதர்களுடைய மனநிலை இருக்கிறது. ஒரு பக்கம் வெளிநாட்டுக்கு சென்று உழைத்து எங்களுடைய நாட்டுக்கு வருமானத்தை அனுப்பி எங்களுடைய குடும்பத்தை நல்லாக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்துவிட்டோம், உறவுகளை சந்திக்க போகின்றோம், எங்களுடைய நாட்டினுடைய உணவுகளை எல்லாம் மீண்டும் சுவைக்க போகிறோம், சந்தோஷம் உறவுகளை காண போறோம் என்கிற சந்தோஷம். 2 மனநிலையில தான் இன்று நாங்கள் இந்த சுற்றுலாவினுடைய துறைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு அதாவது எங்களுடைய அந்நிய வருமானம் அங்கிருந்து வருகின்றவர்களும் கிடைக்கின்றது. இங்கிருந்து போய் அங்கிருந்து உழைத்து அனுப்புபவர்களும் கிடைக்கப் போகிறது. ஆகவே அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், சுற்றுலாத் துறைகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவும் எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்து பொதுவாக இந்த சுற்றுலா பயணிகள், அதாவது எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் என்பதை விடுத்து, வெளி நாடுகளிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் இங்கு வருகின்ற பொழுது, அவர்களுக்கு இந்த இடங்கள் வந்து ஈர்ப்புமிக்க இடங்களாக இருக்கும். ஏனென்றால், இயற்கையான ஒரு காலநிலை அமைப்பு, அடுத்து இயற்கை சார்ந்த அழகிய பிரதேசங்கள், நீர்நிலைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் இயற்கையான வன விலங்குகள் சரணாலயங்கள், அதேபோன்று இங்கத்திய உணவு முறைகள், இங்கத்திய உணவு அ உபசரிப்பு முறைகள், இங்க இருக்கின்ற விளையாட்டு சறுக்கல் கடற்கரை பிரதேசங்கள், அழகிய இயற்கை மிகுந்த கடற்கரை பிரதேசங்கள் என்று சொல்லி, இலங்கையை சுற்றி அழகிய பல விடயங்கள் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இப்பொழுது அண்மையிலே வந்த ஒரு தரவின்படி, இலங்கை என்பது வந்து சுற்றுலா பயணத்திலே வந்து அழகிய ஒரு தீவாக, அதாவது சுற்றுலாவாக வருகின்றவர்களுக்கு அழகிய தீவுகள் வரிசையிலே முதலிடத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தீவுகளை பார்க்க வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டவர்கள் முதலிலே வந்து இலங்கை தீவை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு அது பிடித்திருக்கிறது பலருக்கு. அதனால் இன்னும் இன்னும் அவர்கள் போய் அங்கே தங்களுடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொள்கிறார். இலங்கை தீவிலே பல இயற்கை அமைப்புகள் இருக்கிறது. இயற்கையான காலநிலை அமைப்புகள் மற்றும் அங்கே பார்க்கக்கூடிய பல இயற்கை அ இடங்கள் இருக்கிறது. வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கிறது. இயற்கை காட்சிகள் இருக்கின்றது. கடற்கரைகள் அழகானது இருக்கிறது. ஈரலிப்பு நிலங்கள் இருக்கிறது. சதுப்பு நிலங்கள் இருக்கிறது சொல்லி அவர்கள் இங்கே வந்து வந்து சென்று அங்கே சொல்கின்ற பொழுது, அங்கே அ சுற்றுலா பயணிகளாக வர பலர் வந்து விரும்பிக் கொள்கிறார்கள். இங்கே வந்து அவர்களுக்கு வந்து பணம் செலவு தங்களுடைய பணத்தை இங்கு செலவு செய்வதிலும் வந்து தாராளம் காட்டக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால், தங்களுடைய பணப்பெறுமதியிலே வந்து அதை மாற்றி தங்களுடைய பணத்தை மாற்றுகின்ற பொழுது நிறைய செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. பல விளையாட்டுகள் வந்து இங்கே இருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட நீர்ச்சறுக்கு விளையாட்டுகள், அதே போன்று இந்த யானையில் ஏறி அவர்கள் சவாரி செய்வதுன்னு சொல்லி இயற்கையாக சார்ந்தே பல அம்சங்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. கடற்கரை விளையாட்டுகளிலே வாலிபால் விளையாட்டுகள் எல்லாம் பிடித்திருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், இவ்வாறு சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமான இடங்களை வந்து நாங்கள் இன்னும் அழகாக மெருகூட்ட வேண்டும். அதை அவர்களை கவர்வருகின்ற விதத்திலே அந்த சுற்றுச்சூழலை வந்து நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கும். அது ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு என்ன சொல்வது, மனதிலே ஒரு பூரிப்பை கொண்டு வரும். ஆஹா! இலங்கை ஒரு அழகான நாடாக இருக்கிறது. இலங்கைக்கு போனால் எங்களுக்கு ஒரு என்ன சொல்வது, பாதுகாப்பு இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாடு. நாங்கள் இயற்கையை ரசிக்கலாம் என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். அவ என்ன செய்ய வேண்டும் என்றால், சுற்றுப்புறம் சார்ந்த சூழலை நாங்கள் எப்பொழுதுமே துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பிரதேசம் சார்ந்திருக்கின்ற பிரதேச சபையோ, நகர சபையோ அதற்கு பொறுப்பானவர்கள் இந்த சுத்தப்படுத்தல் முறைகளை வந்து அ என்ன சொல்வது, நல்ல விதத்திலே பேணுவதற்கு, சுகாதாரமா பேணுவதற்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும்.
பலர் வந்து வெளிநாடுகளிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது, கொழும்பு சூழல்களில் வருகின்ற பொழுது, கூடுதலாக அவர்கள் பார்த்து மகிழ்கின்ற அல்லது அவர்கள் வியந்து போன்ற ஒரு செயல் என்றால் சுத்தத்தை பார்த்து தான். அதாவது அவ்வளவு நீட்டாக இருக்கிறது வீதிகள். ஆ இயற்கையான இடங்களை பார்க்கும்பொழுது அழகாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. இவர்கள் வியந்து பார்க்கின்ற தன்மைகள் இருக்கிறது. அதனை நாங்கள் இன்னும் மேம்படுத்த வேண்டும். இன்னும் இன்னும் எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடுகிறார்களோ, அந்த இடங்களை தினமும் சுத்தமாக வைத்திருப்பதற்கான அதற்கான விடயங்களை பிரதேச சபையும், நகர சபையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு செயற்பாடை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அது முக்கியம். அடுத்து அவர்கள் விரும்புகின்ற விடயம் எங்களுடைய நாட்டிலே பாரம்பரியமாக இருக்கின்ற உணவு முறைகள் அல்லது இயற்கை உணவு முறைகளை அவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். என்னால் அவர்கள் தங்களுடைய நாட்டில் சாப்பிட்ட உணவு முறைகளை இங்கே சாப்பிடுவதற்கு அவர்கள் பலரும் பெறுவதில்லை. ஏன்னா வித்தியாசமாக ஏதாவது ஒரு அ மு பாரம்பரிய முறைகளை அறிய வேண்டும், உணவுகளை அருந்த வேண்டும், அல்லது இந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அதிகமாக வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆலய திருவிழாக்களிலே எல்லாம் எங்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் இந்த ஆலயங்களிலே எப்படி ஆலய வழிபாடுகள் நடைபெறுகிறது, அங்கே மக்களுடைய கலாச்சார உடைகள் என்ன, அவர்கள் எப்படி உணவு அருந்துகின்ற என்னென்ன உணவுகளை அருந்துகிறார்கள், என்ன முறைகள் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து வியக்கின்ற ஒரு காலகட்டம். ஆகவே இயற்கை உணவு முறைகளை நாங்கள் அவர்களுக்கு அதாவது இயற்கையாக நாங்கள் விளைகின்ற பொருட்களை வைத்து செய்கின்ற அந்த உணவு பழக்கங்கள், பாரம்பரிய பழக்கவழக்கங்களை அவர்களுக்கு நாங்கள் உணவுகளாக கொடுக்கின்ற பொழுது, அந்த உணவு பாரம்பரிய உணவுகளை நாங்கள் உணவுகளாக கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் இப்பொழுது வந்து ஆச்சரியப்படுகின்றார்கள். பலர் வந்து எல்லாம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளைத்தான் எங்களுடைய பாரம்பரியம் பறைசாற்றுகின்றது என்று. அப்படியான உணவு முறைகளை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். அதாவது இந்த உளுந்துலே செய்யப்படுகின்ற பழைய காலங்களிலே செய்யப்படுகின்ற தோசையை செய்வது அதாவது இயற்கையாகவே செய்ய அம்மியில் அரைத்த சம்பல், அதே நேரத்திலே உளுந்தை ஊற வைத்து ஆட்டுக்கல்லை அரைத்து அதை நாங்கள் அ தோசையா சுடுகின்ற இவ்வாறான விடயங்களை சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலே வந்து நாங்கள் செய்து கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வழிமுறையும், ஆரோக்கியத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும், எங்களுடைய பாரம்பரியத்தையும், எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை அறிந்து கொள்வதற்கான விடயங்களையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அல்லது தெரிந்து கொள்வார்கள். குறிப்பா எங்களுடைய பனைவளம் வந்து பனைவளத்திலிருந்து நாங்கள் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். நிறைய விடயங்களை வந்து கற்றுக்கொள்கிறோம் பனைகளில் இருந்து. பனையினுடைய அந்த பயன்பாடு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த அவர்கள் வருகின்ற இடங்களிலே வந்து இன்றைய வெக்க காலம் இருக்கிறது இல்லையா? வெக்கை. இப்பொழுது நாங்கள் நிறைய வெக்கைன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு இந்த நாங்கள் பனை ஓலைகளிலே செய்த தொப்பிகள், பனை ஓலைகளிலே செய்த விசிறிகள், பனை ஓலையில் செய்த கொண்டு செல்லக்கூடிய அழகிய பனை பனை பொருள் உற்பத்தியினூடாக செய்யக்கூடிய அழகிய பொருட்கள், அலங்கார பொருட்கள். என்னால் இப்பொழுதெல்லாம் பனையிலே இருந்து அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்கின்றார்கள். அவர்கள் சிலவழி அந்த அலங்கார பொருட்களை விரும்பி வேண்டி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் தங்களுடைய வீடுகளை வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. இதை மையப்படுத்தி பனை சார்ந்த உற்பத்திகளை அவர்கள் விளங்குகின்ற இடங்களில் கூடுதலாக வந்து விற்பனைக்கு காட்சிப்படுத்துதல். அல்லது அவர்களை ஊக்குவிக்கின்ற பொருட்டு அவர்களுக்கு அந்த விடயங்களை பற்றி அறிவுரைகளை அல்லது அது தொடர்பான விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என்பது பிரதேசம் சார்ந்து இருக்கிறது. அப்படி செய்கின்ற பொழுதும் கூட எங்களுடைய உற்பத்தி பொருள் வந்து விற்பனை ஆவதுடன் வருமானம் பெறுவது மட்டுமல்லாமல், அவர்கள் எங்களுடைய அந்த நாட்டினுடைய தன்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இப்பொழுது வெயில் அதிகமாக இருப்பதனால் அனைவரும் வந்து வெயிலை போக்குவதற்கு என்ன வழிமுறை என்று சொல்கிறார்கள். ஆனால் பனை விசிறி என்பது எங்களுக்கு இயற்கையாக எங்களுடைய கையுடன் இருந்து அதுகளை விசிறுகின்ற பொழுது எவ்வளவு காற்று வருகின்ற பொழுது நாங்கள் இவ்வளவு சுகத்தை அனுபவிக்கணும். அதை நாங்கள் அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதனோட அவர்கள் அதிகமாக அதை விரும்பி வேண்டக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் தான் அதை என்ன சொல்கிறோம் தரம் குறைவாக பார்க்கிறோம். பனை உற்பத்தி இது என்ன இதிலே ஒரு விசிறியா இதை கொண்டு அப்படி செல்வது. ஆனால் அப்படியே சுற்றுலா பயணிகளாக வெளிநாடுகளில் வருகின்றவர்களுக்கு அது புதிதாக இருக்கும். அது அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அதை செயற்படுத்திக் கொள்வதற்கும் ஆர்வமாக இருப்பார்கள். அதே போன்று அவர்கள் சார்ந்து இருக்கின்ற என்ன சொல்வது பழமையான இடங்கள் அல்லது நூதனமான ரசிக்கக்கூடிய அல்லது பழைய கால இடப்பிரதேசங்களை வந்து நாங்கள் அழகாக வைத்திருக்க வேண்டும். ஏனால் பலர் வந்து சுற்றுலா பயணிகள் விரும்புகின்ற விடயம் வந்து இந்த பழைய கால இடங்கள் அல்லது பழைய கால கோட்டைகள், பழைய கால மன்னர்களுடைய அமைப்பிடங்கள் அல்லது அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆகவே அந்த பிரதேசங்களை நாங்கள் அழகான பிரதேசங்களாக வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் ஆர்வமாக அதை பார்த்து அறிவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிரியாவிலே இன்னும் பல சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறார்கள், அதிகமாக போகிறார்கள் என்றால் என்ன? அன்றைய காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் அல்லது அந்த காலத்தில் இயற்கை அமைக்கப்பட்ட முறைகளை பார்ப்பதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். அப்படி நாங்கள் எங்களுடைய விடயங்களிலே வந்து கொஞ்சம் சுற்றுலா துறையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இல்லையா திவ்யா? நிச்சயமாக. உண்மையிலேயே இந்த அண்மை காலமாக இலங்கைக்கு அதாவது வந்து சுதேசத்திற்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய உறவுகள் அல்லது வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அண்மை காலத்திலே இந்த சர்வதேச ரீதியாக பல்வேறு ஆய்வுகள் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தற்பொழுது
உணவு பாரம்பரியத்திலே சிறந்த நாடுகள் என்ற ஆய்வு நடாத்தப்பட்டது. அந்த இடத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளினுடைய உணவு பாரம்பரியங்கள் ஆய்விற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து அவ்வளவு நாடுகளினுடைய தரவரிசையிலும் 50வது இடத்தை இலங்கையும் பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய உணவு பாரம்பரியம் எங்கேயோ இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட காலத்திலே துசினா முதலே குறிப்பிட்டிருப்பது போல இந்த திருவிழா காலங்கள் அல்லது அண்மையிலே இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களினுடைய கவனம் என்பது அதன் மீது திரும்பக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தினை எங்களினுடைய வடக்கு கிழக்கு மக்கள் சரி அல்லது இலங்கையை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சரி அனைவருமே இதனை ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் பார்த்துக் கொள்ளக்கூடியதான தன்மையினை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த உள்ளூர் உற்பத்திகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஊக்குவிப்பதன் ஊடாக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து கொள்வதன் ஊடாகவும் வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரத்தினை நிமிர்த்தக்கூடியதாக இருக்கும். என்னன்னு சொன்னால் அது பனைசார் உற்பத்தி பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடல்சார் வளங்களை பயன்படுத்தி நாங்கள் செய்யக்கூடிய சுற்றுலாக்களாக இருக்கலாம், அது பாரம்பரிய சுற்றுலாக்களாக இருக்கலாம் அல்லது முறை சார்ந்து முறை சாராமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் என அனைத்து விடயங்களையுமே நாங்கள் இதற்குள் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களாக இருக்கக்கூடிய கடல்களாக இருக்கலாம் அல்லது மலையக பகுதிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் மலைகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி எங்களினுடைய பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்தி அந்நிய செலவாணிகளை அதிகரிக்கக்கூடிய தன்மையினையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அண்மை காலமாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பான சூழலினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலே முதலாவது விடயம் எதுவாக இருக்க போகிறது என்று சொன்னால் போக்குவரத்து விடயங்களாக இருக்க போகிறது. இன்றைக்கு இந்த போக்குவரத்து வாகன வசதிகள் என்பது அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு விடயங்கள் வரக்கூடியது, அதாவது ஜி எக்கனமின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு அது ஆட்டோக்களாக இருக்கலாம் அல்லது என்று சொல்லி போக்குவரத்து விடயங்கள் சார்ந்ததாக பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இந்த போக்குவரத்து பாதுகாப்பானதாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் எங்கேயோ இருந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அல்லது ஐரோப்பிய நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவருடன் யாரோ ஒரு ஆட்டோவினுடைய நபர் வந்து தகாத முறையிலே பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தி இருந்தது எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இவ்வாறு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சில அதிருப்தியான விடயங்கள் அவர்களை எங்கள் நாட்டின் மீதான சுற்றுலாவிகளாக வருவதற்கான தடைகளாக மாறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் முதலாவது விடயமாக எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த போக்குவரத்து சார்ந்த பாதுகாப்பினை உறுதிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம்னா இந்த உணவு நீர் என்ற விடயங்களிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இன்றைக்கு வந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் தங்களினுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக மிகுந்த கவனத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த உணவு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்து எங்களிடம் இருக்கக்கூடிய கலை பாரம்பரிய விடயங்களாக இருக்கக்கூடிய இடங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அந்த இடங்களை ஒரு சுற்றுலா தலங்கள் போல் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடியவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே தற்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளவல்கள் நீங்கள் ஒரு வழிகாட்டிகளாகவும் அவர்களுக்கு செயற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த டூர் கைடாக செயற்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சற்று ஆங்கில அறிவையோ அல்லது சிங்கள மொழியோடு கூடிய அறிவினையோ பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியதுதான் அவசியமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் வளர்த்து கொண்டாலே எங்களினுடைய உள்ளூர் உற்பத்திகளை தரமானதாக வழங்குவதோடு எங்களினுடைய சுற்றுலாவிகளை நாங்கள் இலங்கையை நோக்கி ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை இந்த சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவர்களுக்கு உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது அவர்கள் வெளிநாட்டுக்காரர் தானே அல்லது எங்கேயோ இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி திடீரென்று நியாயமான விலையிலிருந்து அதிகமான விலைகளை கூட்டி சொல்வது இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொண்டு நாங்கள் சரியாக எங்களினுடைய நடைமுறைகளை அவர்களுக்கு வழங்கும் பொழுது எங்களினுடைய பாரம்பரிய விடயங்களை அவர்களுக்கு வழங்கும் போது அவர்களும் தொடர்ந்து எங்களினுடைய நாட்டிற்கு வருகை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எங்களை போன்ற சக மனிதர்களும் அவர்கள் என்ற எண்ணத்தில் நாங்களும் அவர்களை பாவனை செய்து அவர்களுக்கான விருந்தோம்பலினை வழங்குவோம் என்பதை தான் இன்றைய நாளிலே நாங்களும் உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் புனம் துஷ்யந்தன். நன்றி.